ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் இன்றைக்கி கிளாஸ் இன் இட்டாலியில் மேட்ச் நடந்தது. மேட்சோட ரூல்ஸு ஜெயிக்கிறவன் தான் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிறத தாண்டி அவன் தான் ட்ரைபல் சீஃப், அவன் தான் லீடர், அவனுக்கு பின்னாடி தோத்தவன் வாழ்க்கை முழுக்க இருக்கணும். இதுதான் ஸ்டிபுலேஷன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருந்தது. ரோமன் ரெயின்ஸோடைய 3வது ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச். சோலோ சிக்கோவா, ஜே ஊசோ இவங்களெல்லாம் வீழ்த்தினவர் இன்றைக்கி ஜேக்கப் ஹார்ட்டுவை வீழ்த்துவாரா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஜேக்கப் ஹார்ட்டோட இன்ஜுரி பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிறதுனால ஜேக்கப் ஹார்ட்டோ இன்றைக்கி சண்டை போட்டார். ஆக்சுவலி மேட்சை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே நல்லா கொண்டு போனாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஹார்ட்டுவை நல்லா பழி வாங்கினார். இதுக்கு முன்னாடி டாங்கான் மரணப்படி ஃபினிஷரை போட்டு ஜேக்கப் ஹார்ட்டு ரோமன் அலற விட்டுருப்பார். ஆனால் இன்றைக்கி ரோமன் ஜேக்கப் அலற விட்டுட்டார். எந்த விதமான இன்டர்ஃபியும் இல்லாமல், ஜிம்மியோ ஜேயோ புது ரசலஸோ யாருமே இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் தனியால் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டுவை இன்றைக்கி சமாளித்தார். அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஜேக்கப் ஹார்ட்டு இன்ஜூரியிலேருந்து இன்றைக்கி சண்டை போட்டதுனால அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தான மூவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ரோமன் ரெயின்ஸ் டாமினேட் பண்ணி ஜேக்கப் ஹார்ட்டுவை அடிக்கிற விஷயங்களை மட்டும் காட்டினாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. 23 நிமிடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இருந்தது. அதுவே இந்த மேட்சோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். கிளாஸ் இன் இட்டாலியில் நடந்த மேட்ச்லேயே ஒரு லென்த்தான மேட்சாக இந்த மேட்ச் இருக்குது. வழக்கம் போல் ரோமன் ரெயின்ஸோட மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக, ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மேட்சாக இருக்கும். அதே மாதிரி இருந்தது. சரி, இப்போ மேட்ருக்கு வரலாம். இந்த மேட்ச்சில் ஜேக்கப் ஹார்ட்டு தோத்துட்டார்னா அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. அது நடந்துருச்சு. இந்த மேட்ச்சில் ஜேக்கப் ஹார்ட்டு தோற்றதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டு ரோமன் ரெயின்ஸை ஏக்கமாக பார்த்துருப்பாரு. ரோமன் சொல்லிட்டாரு, இவனை இன்றைக்கி விட்டுருவோம், ராளை வச்சு செய்யலான்னு. ஏன்னா இதுக்கப்புறமா நடக்கப்புறம் மண்டே நைட்டால் கண்டிப்பாக எக்கனாலஜி செக்மெண்ட் நடக்கும். அதில் ஜேக்கப் ஹார்ட்டு அந்த மண்டே ஆட்டுறது, கைக்குள்ளே விரல விட்டு இதெல்லாம் என்னெல்லாம் எடுப்பார், அதெல்லாம் முடியாது. இதுக்கப்புறமா ஐ லவ் யூ ரோமன் தான். அதுதான் இந்த வாரம் மண்டே நைட்டால் நடக்க போகுது. இதில் ஒரு மெயினான ஹைலைட் என்னென்னா, இந்த மேட்ச் ஜேக்கப் ஹார்ட்டு தோற்றதுக்கு அப்புறமா சோலோ சிக்கோவா டாமாட்டாங்கலாம் வந்து அந்த இடத்துல ஏக்கமாக ஜேக்கப்பை பார்த்துருப்பாங்க. அதாவது ஜேக்கப் ஹார்ட்டுக்கிட்ட சோலோ சிக்கோ நிறைய தடவை சொன்னார், என் ஹெல்ப் இல்லாமல் உன்னால் வெற்றி பெற முடியாது, ஹெல்ப் வேணுமான்னு. ஆனால் வேண்டாம், நானே ஒத்தையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்னார். கடைசியில் ஜேக்கப் ஹார்ட்டு தோத்துட்டார். அப்படியே ஜேக்கப் ஹார்ட்டு சோலோ சிக்கோவை பார்க்கும்போது ஜேக்கப் ஹார்ட்டும் சோலோவும் அந்த பிணைப்பு பார்த்தீங்களா, ஒருமா இருந்தது. எனக்கெல்லாம் பார்க்குறது ஒருமா இருந்தது. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் நக்கலாக சோலோ சிக்கோவா இருக்கிறத பார்த்து ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் கிட்ட சொல்லி சிரிச்சிருப்பார். ஏன்னா இதே ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச்சில் சோலோ சிக்கோவா இதுக்கு முன்னாடி தோத்தார்ல, அதே மாதிரி இவனும் தோத்துட்டான் அப்படிங்கிறத காட்டுறாரு. அன்னைக்கு சோலோ சிக்கோவா தோத்தாருன்னா அவர் திருப்பி அடிமையாக ரோமன்கிட்ட இருக்க வேண்டாம், அந்த ஊலாஃபால மாலை கிட்ட மோதக்கூடாது, ரியல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிறது. ஆனால் ஜேக்கப் ஹார்ட்டு வாயை விட்டுட்டாரு, தோத்தான அடிமையாக இருப்பேன்னு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோட்ட சொல்லி அவனை பின்னாடி வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏதோ நாயை கூப்பிடுற மாதிரி ஜே ஊசம் பார்த்தீங்கன்னா டே வாடா பின்னாடி வாடா அப்படின்னு கூப்பிட்டுருப்பார். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா தாம் தூம் தையத்தக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த ஜேக்கப் ஹார்ட்டுவை இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், போங்க முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுட்டாங்க. இனி வரும் காலங்களில் ஜேக்கப் ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு பின்னாடி தான் இருக்கணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ ரோமன் கீழே தான் வேலை செஞ்சு ஆகணும். இனி வரும் காலங்களில் இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜேக்கப் ஹார்ட்டு இன்ஜுரியோட நீங்கள் சண்டை போடுறது பிரமாதம், ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றது அதை விட பிரமாதம். இனி வரும் காலங்களில் ரோமனுக்கு பின்னாடி ஜேக்கப் ஹார்ட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே இன்னும் பிரமாதமாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி